ஹலோ மக்களே! அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வந்துட்டு எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ஆக்சுவலா போஸ்ட் பண்ணும் வேண்டிய ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலா நான் அதிலயும் வந்துட்டு நம்ம இந்த மேட்ச் பத்தி தான் பேசியிருந்தோம். சன்ரைசர்ஸ் வெர்சஸ் பெங்களூர் மேட்ச் தான். ஸோ சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ 255 அடிச்சிருக்காங்க. இது ஒரு சரியான ஸ்கோர் ஆக்சுவலா. இத வந்துட்டு ஆக்சுவலா ஆர்சிபி வந்துட்டு இன்கேஸ் அவங்க 160 அதாவது 160 டூ 165க்குள்ள அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் வந்துட்டு செகண்ட் ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபிக்கு வந்துட்டு இது ஒரு அவங்க தேர்ட் போனனால அவங்களுக்கு வந்து எலிமினேட்டர் ஆகிற மாதிரி ஆயிடும். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் த மைண்ட்ல ஆர்சிபி ஆடுவாங்க. என்னடா இது அடிக்கலாமா? இல்ல வேணாமா? 260க்கு போய் நம்ம டக்குன்னு அவுட் ஆயிட்டா என்ன பண்றது? ஸோ அப்படின்னு செம டைலமால இருப்பாங்க. பட் ஆனா ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்துட்டு குறைச்சி எடை போடவே முடியாது. அங்க வந்து கிங் கோலி இருக்காரு. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நான் ஆக்சுவலா வந்துட்டு வீடியோல வந்துட்டு ஹென்ரிக் கிளாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அவர் வந்துட்டு எல்லா மேட்சுமே செம்மையா ஆடியிருந்தாரு. அவர போட்டு இந்த மேட்சும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 7 பால்ல 3 ரன் அடிச்சிருந்தாலுமே கடைசியில போட்டு பொளந்துட்டாரு. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்ப்போம் எப்படி ஆர்சிபி ஆடுறாங்கன்ட்டு. அதோட மக்களும் வந்துட்டு எல்லாருமே இந்த ஐபிஎல் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம செகண்ட் இன்னிங்ஸை பார்ப்போம். பாய்.